வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. பாலுசாமின்ற தொழிலதிபர் அவருடைய வியாபாரத்துக்காக அன்னைக்கு 12 மணி ரயில பிடிக்க போகணும்னு நினைச்சாருங்களா. இரவு 12 மணி. அப்போ அவர் வீட்டை காவல் காத்துட்டு இருந்த அவருடைய வாட்ச்மேன், அதாவது காவல்காரர், அவருடைய வீட்டு கதவை தட்டினாருங்களாம். தட்டின உடனே பாலுசாமி வெளியே வந்தாருங்களாம். என்னப்பா இந்த நேரத்துல தட்டுற? ஐயா, நான் ஒரு கனவு கண்டேன் ஐயா. நாளைக்கு நீங்க போற அந்த தொழில் விஷயமா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆளுடைய நட்பு கிடைக்கும். அவரால் உங்களுக்கு பெருமை கிட்டும், புகழ் கிட்டும். பாருங்க, நல்ல உங்களுக்கு சக்சஸ் தான் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட பாலுசாமிக்கு ஒண்ணுமே புரியல. இவர் பேச்சை கேட்டுட்டு ஒரு அரவர்ல தான் வீட்டை விட்டு கிளம்பிட்டாரு. கிளம்பி ட்ரெயின் ஏறிட்டார். மறுநாள் விடிஞ்சதுங்களாம். பாலுசாமி தொழிற்சங்க தலைவர் ஒருத்தரை சந்திச்சாருங்களாம். பாலுசாமியை பார்த்து சங்க தலைவர் கை கொடுத்தாருங்களாம். கை கொடுத்து முடிச்சப்புறம் அவர்கிட்ட சொன்னாராம், இந்த வருஷம் எங்க சங்கத்துடைய சார்பா உங்களுக்கு தான் அவார்டு. நீங்க அவ்வளோ நல்லா சிறப்பா உங்க தொழிலை செய்றீங்க. இந்த மாதிரி நாங்க பார்த்ததே கிடையாது. நல்ல லாபம், அதே மாதிரி உங்ககிட்ட வேலை செய்யற அத்தனை பேரையும் நல்லா கவனிச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இந்த அவார்டு மட்டும் இல்லைங்க, 5 லட்சம் ரூபாய் நிதியும் கொடுக்குறோம். அதை உங்க தொழிற்சாலையில இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு என்ன முன்னேற்றமோ அதுக்கு நீங்க செலவிடலாம் அப்படின்னு சொன்னாருங்களாம். திடீர்னு பாலுசாமிக்கு தன்னுடைய காவலர் வந்து நேத்தே கனவு கண்டு இந்த விவரத்தை சொன்னது ஞாபகம் வந்துச்சான். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு நடந்ததை நேத்தே கனவு கண்டு சொல்லிட்டாரே, பெரிய விஷயம்தான் சொல்லிட்டு மறுபடியும் ஊருக்கு போனார். ஊருக்கு போன உடனே காவலரை உள்ள கூப்பிட்டாருங்களாம். கூப்பிட்ட உடனே நடந்த விஷயத்த சொன்னாராம். காவலர் ரொம்ப சந்தோஷமா, நான் சொன்னது பழிச்சிருச்சு பார்த்தீங்களா ஐயா, நான் நல்ல கனவுல தெரிஞ்சது ஐயா, உங்களுக்கு புகழ் மழை வரும், உங்களை வந்து போற்றி பேசுவாங்கன்ட்டு, அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். பாலுசாமி காவலரை பார்த்து சொன்னாரா, எல்லாமே சரிதான், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு பிடிக்கல, அதனால உனக்கு 2 நாள் சம்பளத்தை நான் கட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். ஐயோ, 2 நாள் சம்பளமா? எனக்கு நீங்க ஏத்தி தானே கொடுக்கணும், நல்ல விஷயம் தானே நான் கனவு கண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். உன்னுடைய வேலை என்னது? என்னுடைய வீட்டை ராத்திரி பொழுதுல தூங்காம காவல் காக்குறது. எனக்கு தெரியாம நீ தூங்கிக்கிட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த கனவு வந்திருக்கு. உன்னுடைய வேலையை நீ சரியா செய்யல, அதனால உனக்கு 2 நாள் சம்பளம் நான் கட் பண்றேன். இனிமேல் இப்படி இருந்தீன்னா வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன்ட்டு பாலுசாமி ஒரு தொழிலதிபர் மாதிரி கம்பீரமா சொன்னாருங்களாம். இந்த குட்டி கதையில இருந்து நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம். பாலுசாமி மாதிரி தொழிலதிபர்கள் திடீர்னு ஃபேமஸ் ஆகி இவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் பணம் ஈட்டு ஒரு தொழிலை வந்து சிறப்பாக நடத்துகிறாங்கன்னா அவங்க எல்லா விஷயத்துலையும் இந்த மாதிரி தான் கண்டிப்பாக இருக்கணும். இந்த வாட்ச்மேனை கண்டித்த மாதிரி. இந்த குட்டி கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.